தமிழ்நாட்டு அரசாங்கம் பதவியேற்று 10-15 தினங்கள் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லும்போது இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தமிழ்நாட்டு அரசாங்கம் தான் அதுக்கான பொறுப்பு. அந்த பொறுப்பை தட்டி கழிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. இத்தனை வருடங்களாக ஆட்சி செஞ்சவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லி தான் நாம் புதுசாக ஒரு மாற்றத்தை தேடி தாவேகா தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுக்கு மக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க. இந்த நேரம் கோவை சூலூர் அந்த 10 வயது சிறுமி, இது அந்த சிறுமியை பற்றி பேசக்கூடிய 3வது வீடியோ. கடந்த 2 வீடியோக்கள் பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் தயவு செஞ்சு பார்த்துருங்க. இந்த வீடியோக்கள் பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் புரியுது. கடந்த கால அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் என்னென்ன தவறுகள் செய்தார்களோ அதே தவிர இந்த முறை மாற்றம் அப்படின்னு சொல்லி நாம் நினைச்சிட்டு இருந்த அதே தாவேகாவை சார்ந்தவர்கள் அந்த தவறை மறுபடியும் செய்கிறார்கள், இல்லை மறுபடியும் முட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மக்கள் நம்பி இருக்காங்க. மக்களுக்கு அந்த மாற்றம் தேவைப்படுகிறது. எந்தெந்த இடத்துல எந்தெந்த பிரச்சனைகள் இருக்கு, எப்படி உண்மையான பிரச்சனைகள் மடைமாற்றம் செய்யப்படுகின்றன, இதிலிருந்து பாடம் கற்பது அப்படிங்கிறத விட மக்களை எப்படி உடனடியாக காப்பாற்றுவது அப்படிங்கிறத முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன செய்ய போகிறார், இது முழுவதுமாகவே இந்த ஒரு பதிவில் இருக்க போகுது. முதல் விஷயம், கோவை சூலூர் அந்த 10 வயது சிறுமி திடீர்னு காணாமல் போகிறாங்க. 1 மணி நேரம் கழித்து அவங்களுடைய தாய் அவங்க எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட கொஞ்சம் நேர தேடுதலுக்கு பிறகு கடைசியாக அந்த சிறுமி சடலமாக மீட்கப்படுகிறாள் அப்படிங்கிற ஒரு செய்தியை கேட்கும்போதும் அந்த குழந்தையினுடைய பெற்றோர் அந்த குழந்தையை பற்றி பேசும்போது அந்த குழந்தை எப்படிலாம் இருந்துச்சு, கடைசி அந்த குழந்தையினுடைய பாடியை பார்க்கும்போது கழுத்து ஒரு பக்கமாக இருந்துச்சு, நிறைய காயங்கள் இருந்துச்சு, மூஞ்சை சிதைச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது நடுங்கிருச்சு நெஞ்சமெல்லாம். ஸோ இந்த இடத்துல ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லி கார்த்திக் அப்படிங்கிறவனையும் மோகன் அப்படிங்கிறவனையும் நம்முடைய காவல்துறை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணவனுக்கு உடனடி தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்பட வேண்டும். அந்த குழந்தைக்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய குரல் உயர்ந்திருக்கிறது. எல்லா நேரங்களிலும் இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும்போது நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி நாமளும் ஜஸ்டிஸ்லாம் பேசியிருக்கோம். நீதி கிடைக்குமான்னு கேட்டால் நீதி கிடைக்க வேண்டும். இவ்வளோ நாள் ஆட்சி மாதிரி இந்த ஆட்சி கிடையாதுல்ல, மாற்றம் அப்படின்னு சொல்லி நாங்களாம் ஓட்டு போட்டிருக்கோம்ல, அப்போ எங்களுக்கான மாற்றம் என்னவாக இருக்க வேண்டும்? இந்த குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய நீதி இனி இதே மாதிரி ஒரு குழந்தை பாதிப்பை அடையாத வண்ணம் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல யாருக்குமே மாற்றுக்கிறது கிடையாது. இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த குழந்தையினுடைய பெற்றோருக்கு கூப்பிட்டு ஆறுதல் சொன்னதாகவும் கண்டிப்பாக அந்த கயவர்களுக்கு உயரிய தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்படும் அப்படிங்கிற அந்த தகவலும் வெளியானது. ஆனால் அதுக்கு முன்னாடி தாவேகாவை சார்ந்தவர்கள் என்னதெல்லாம் செஞ்சாங்க தெரியுமா? அந்த குழந்தையினுடைய தாய் ரொம்ப குடிச்சிருந்தாங்க. அந்த குழந்தையினுடைய தாய் அந்த குழந்தையை தேடவே இல்லை. அதன் பிறகு தான் அந்த குழந்தையை தேடினாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தாய், அது உண்மையாக பொய்யான்னு கூட தெரியாது, ஆனால் நிறைய பேர் அதை காரணமாக சொல்கிறாங்க. அந்த தாய் குடிச்சிருந்தாங்க, அந்த தாய்க்கும் இந்த குழந்தையை கடத்திட்டு போனான் பார்த்தீங்களா அந்த கார்த்திக் அப்படிங்கிறவனும் அவனுக்கு உறுதுணையாக இருந்த மோகன் அப்படிங்கிறவன், அந்த கார்த்திக்கும் அந்த குழந்தை தாய்க்கும் ஏதோ ஒரு விதமான கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு தேவையே இல்லாத அசல் திமுக காரங்க மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மாற்றம் சொல்லி வந்திருக்கோம்டா, எங்களுக்கு தேவை அந்த குழந்தையோ அந்த தாயோ குறை சொல்வது கிடையாது. நமக்கு எல்லாருக்கும் தேவை இதே மாதிரி ஒரு குழந்தை பாதிப்படையக்கூடாது அப்படிங்கிறது தான். இதை எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு கேட்டால், எஸ், இதை தடுப்பதற்கு காலங்கள் அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இவ்வளோ நாள் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும், அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், ஒரு சில காவல்துறை அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், இவங்க எல்லாம் அவங்களுடைய வேலையை செஞ்சாங்களான்னு கேட்டால் இல்லை. ஒரு அரசியல்வாதிகளுடைய அரசியல் லாபிகளுடைய ஆட்சி அப்படிங்கிறது நடக்குது. அதிகாரிகள் தவறு செய்யலாம், ஊழல் செய்யலாம், நம்ம இந்த அரசியல் பார்ட்டிக்கு கீழே இருந்தால் போதும், நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒரு அரசியல் கட்சி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்பியிருந்தாங்க. இப்போ தாவேகா அப்படின்னு சொல்லி ஒரு புதிய மாற்றம், அது தாவேகான்னு பார்க்காதீங்க, ஒரு மாற்றம். அவங்களுடைய அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருந்த ஆட்சி கட்சிக்கு மறுபடியும் மக்கள் ஆதரவு கொடுக்கல. ஸோ அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு இந்த அதிகாரிகள், இந்த அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள்லாம் வெளியில் உண்மையாக மக்கள் என்ன கேட்குறாங்க, மக்களுக்கு என்ன பாதுகாப்பு வேணும், மக்களுக்கு என்ன குறைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அவங்களுடைய வேலையை செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சோம்பேறியாக இருந்துட்டோம், திடீர்னு எப்படி எங்களால் வேலை செய்ய முடியும், அந்த நிலைமையில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் ஒரு சில நபர்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது.
இவங்க என்ன செய்கிறாங்க, இப்போ மின்வெட்டு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த மின்வெட்டுக்கு காரணம் உண்மையிலேயே நம்மிடம் மின்சாரம் இல்லையா அப்படின்னு கேட்டால் மின்சாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிர்மல்குமார் அவர்கள் சொல்கிறார். அமைச்சர் சொல்கிறார். அப்போ சொல்கிறாருன்னா அப்போ மின்சாரம் இருக்குது. மின்சாரம் இருந்து மின்வெட்டு ஏன் வருகிறது அப்படிங்கிற கேள்விக்கு மரம் விழுந்துருச்சு, அந்த பக்கமாக சரியான மெயின்டெனன்ஸ் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இல்லை. ஓகே, இது எதுவுமே இல்லை. ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்தும் சீக்கிரமாக அதை அனுப்பி கொடுத்து எங்கள் மக்களுக்கு என்னெல்லாம் புரிய வைக்கணுமோ அதெல்லாம் புரிய வச்சு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கான ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு இருக்காங்க. சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்கிறார். அப்போது இங்கே டிஎன்இபிக்குள்ளே அந்த எலக்ட்ரிசிட்டி போர்டுக்குள்ளே நடந்த ஊழல் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிக்குது. அதுக்குள்ளே நடந்த டெண்டர் செட்டப் டெண்டர்ஸ் அப்படிங்கிறதுக்கான பிரச்சனைகள், ஒரு 1000 கோடி 2000 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் வெளியில் வருது. அப்போ அதில் இருக்கக்கூடிய கருப்பாடுகள் என்ன செய்வாங்க, இந்த விவரம் எல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு சிக்கல் வந்துடும். ஸோ இந்த விவரம் எல்லாம் வெளியில் வராமல் இருப்பதற்கு மக்களுடைய கோபத்தை தூண்ட வேண்டும். ஸோ மக்களிடம் கொதிப்பு நிலையை ஏற்படுத்த வேண்டும். இது ஒரு விதமான அஜெண்டாவாக இருக்கலாம். இந்த அஜெண்டா கூட தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தொண்டர்களும் சேர்ந்து ஆடுறாராமா அப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆடக்கூடாது. இந்த இடத்துல நாம மாற்றம், அவங்க நம்மை மடைமாற்றம் செய்ய வந்திருக்கக்கூடிய கருப்பாடுகள். ஸோ இங்கே ஒரு பெண் குழந்தை காணாமல் போயிருக்கு, அந்த பெண் குழந்தையினுடைய அம்மா அவங்களுடைய கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி பேசுறதை விட அந்த பெண் குழந்தைக்கு நடந்த துயரம், அந்த துயரம் மீண்டும் இன்னொரு பெண் குழந்தைக்கு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் நம்முடைய மும்முரமான செயல்பாடுகள் இருக்க வேண்டும். அடுத்ததா இங்கே நிறைய காவல்துறை அதிகாரிகள் சிரிச்சிட்டு இருந்ததை நம்மளால் பார்க்க முடிந்தது. அந்த 3 காவல்துறை அதிகாரிகள் உட்கார்ந்து அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடி உட்காந்து வாசித்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு சரியாக தமிழ் வாசிக்க தெரியல அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அதுக்கான லிங்கை வேணால் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணிடுறேன். அப்போது ஒவ்வொரு வார்த்தைகளாக வாசித்து இந்த 2 சைடில் இருக்கக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரிகளிடம் அந்த பெண் காவல்துறை அதிகாரி கேட்குறாங்க, இது இப்படி தானா, இது எப்படி தான் அப்படின்னு வரும்போது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சிரிச்சிட்டு இருக்கக்கூடிய வீடியோ இங்கே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் ஷூட் பண்ணுறாங்க. அப்படி ஷூட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அந்த வீடியோக்கள் வலம் வர தொடங்குது. உங்கள் வீட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா இப்படி சிரிப்பீங்களா காவல்துறை அதிகாரிகளை அப்படின்னு சொல்லி மக்கள் கோபப்படுறாங்க. இதே மாதிரி கீர்த்தனா அப்படிங்கிற அவங்க கிட்ட, எம்எல்ஏ கீர்த்தனா, அமைச்சர் கீர்த்தனா அப்படின்னு சொல்லி யாரை வேணாலும் வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட எங்க இப்படி ஒரு 10 வயது சிறுமி கொல்லப்பட்டிருக்கிறாள், அதை பற்றி நீங்கள் ஏதாவது கருத்துக்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் இருக்கக்கூடிய கேள்விகள் கேளுங்க, இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கு அப்பாற்பட்ட லெவலா சார்? இது இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடாக பேசுவோம் சார். இது உங்கள் ஆட்சியில் நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொடூரம். எஸ், உங்களுக்கான டைம் நாங்கள் இன்னும் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ உங்களுக்கும் இருக்குது. எப்படி எங்களுடைய குழந்தையை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமையோ, உங்களை நம்பி ஓட்டு போட்டு அரசு அதிகாரிகள் இல்லை காவல்துறை அதிகாரிகள் செவ்வனே அவங்களுடைய வேலை செய்வார்கள் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருந்தால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கும் இருக்குது. அப்போ கீர்த்தனா அவர்கள் ஸ்மைல் பண்ணுறாங்க, லைட்டாக ஸ்மைல் பண்ணுற மாதிரி. அவங்களுடைய ஃபேஸே ஸ்மைலி ஃபேஸாக இருந்தாலுமே இந்த கேள்வியை கேட்கும்போது அவங்க ஸ்மைல் பண்ணுறது அப்படிங்கிறத மக்களால் அக்செப்ட் பண்ண முடியாது. என் குழந்தைக்கு இப்படி ஒன்று நடந்திருக்கு, ஒரு அமைச்சர் பேசுகிறாங்க, அவங்க அப்படி வாயா உள்ள சிரிப்பை அடக்கிறதெல்லாம் எங்களால் பார்க்க முடிகிறது. அந்த சீனை எங்களால் பார்க்க முடியுமா? நம்ம வீட்டில் ஒரு குழந்தைய பறி கொடுத்துட்டு ஒருத்தன் சிரிச்சிட்டு இருந்தாலும் நமக்கு எப்படி இருக்கும்? காவல்துறை அதிகாரிகளும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு முட்டு கொடுக்கறதுக்காக சில தாவேகாவினர் என்ன செய்கிறாங்க, அது ஏஐ வீடியோ. சார், சில ஏஐ வீடியோக்கள் என்னால் பார்க்க முடிந்தது. ஆனால் காவல்துறை அதிகாரிகள் சிரித்தது தான். 9.36 அந்த நிமிஷத்துலேருந்து கிட்டத்தட்ட 9.58 அப்படிங்கிற அந்த நிமிஷம் வரை இருக்கக்கூடிய வீடியோவை நான் வேணால் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். அது ஒரிஜினல் வீடியோ. அதில் காவல்துறை அதிகாரிகள் சிரிச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ சென்சிட்டிவான மேட்டர். இந்த சென்சிட்டிவ் அப்படிங்கிறத நான் சொல்லலை, காவல்துறை உயர் அதிகாரியே சொல்கிறாரு, அந்த பெண் காவல்துறை அதிகாரியே சொல்கிறாங்க. அப்போ அவ்வளோ சென்சிட்டிவான அந்த மேட்டர் அவங்க உட்கார்ந்துருக்காங்க, ப்ரெஸ் மீட்டில் உட்கார்ந்துருக்காங்க. மக்கள் எல்லாரும் கோபத்தில் இருக்காங்க. மக்களுடைய கோபத்தை கண்டிப்பாக அரசியல் லாபமாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் கங்கணம் கட்டி அழைந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி மறந்து அவங்க சிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறத நம்மளால் எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? அதை முட்டு கொடுக்கக்கூடிய நபர்களை எப்படி, என்னப்பா எது செஞ்சாலும் முட்டு கொடுப்பீங்களாடா அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. இதே தான் திமுக செஞ்சாங்க, இதே தான் நீங்களும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு என்னையா வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கா? துரிதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்த டிஎஸ்பி அவர்கள் வந்திருந்தாங்க, காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் விரைந்து அவங்களுடைய வேலையை செஞ்சாங்க. ஓகே, நேற்று வரை நம்ம பாராட்டணும். ஆனால் இன்றைக்கி மறுபடி அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே பேசக்கூடாது, அதெல்லாம் ஏஐ வீடியோ, அது எதுவுமே நடக்கலை, இதெல்லாம் ஈஸியாக கடந்து போகணும், இதெல்லாம் எங்களால் அக்செப்டே பண்ண முடியாது. மக்களுக்கு மாற்றம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் தாவேகா இங்கே ஆட்சியில் அமைந்திருக்கிறார்கள். ஓகே, முதலமைச்சர் பேசிட்டார், அடுத்ததாக என்ன செய்ய போகிறாங்க? காவல்துறை அதிகாரிகள் இருக்கக்கூடிய கருப்பாடுகளை கண்டுபிடிங்க.
உளவுத்துறையை ரொம்ப ஸ்பீடாக அவங்களுடைய வேலையை வாங்குங்க. எஸ், ரொம்ப டிஃபிகல்ட்டான டைம் தான், எங்களால் அக்செப்ட் பண்ண முடியுது, எங்களுக்கு புரியுது. இன்றைக்கி கூட நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போதையை ஒழிக்க வேண்டும், தமிழ்நாட்டில் போதை சப்ளை செய்யக்கூடிய நபர்களை ஒழிக்க வேண்டும் அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா செக்டாரையும் சேர்த்து அட்லீஸ்ட் எவ்வளவு நாட்கள் நம்முடைய காவல்துறை அதிகாரிகளுக்கும் நம்முடைய அரசாங்கத்திற்கும் கால தாமதம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதில் சொல்லியிருந்தாங்க. 1 வருஷம், 2 வருடங்கள், 6 மாதங்கள், அவ்வளோ நாள் எடுக்கும். அதை நம்ம ரியாலிட்டி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அதை தாண்டி, அந்த ரியாலிட்டியும் தாண்டி சிரிக்கிறது, மக்களுடைய கேள்விக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த கேள்விக்கான பதிலை அப்படியே சிலாகித்து விட்டு தள்ளி போடுறது, அது எங்களுக்கு சரியாக படலை. நீங்கள் அமைச்சர் அப்படிங்கிறதையும் தாண்டி எப்படி விஜய் அவர்களை, முதலமைச்சர் விஜய் அவர்களை அண்ணனா, தம்பியா, மச்சானா, மாமனா, ஒரு நண்பனா, ஒரு சகோதரனா பார்த்தாங்களோ அதே மாதிரி விஜய் அவர்களுக்கு கீழே நீங்கள் எல்லாரும் வேட்பாளர்களாக இருந்தவங்க எல்லாரும் எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களாக தான் பார்த்து ஓட்டு போட்டிருக்காங்க. உங்களுடைய பெயர் தெரியாது, நீங்கள் எந்த சாதி, எந்த மதம், எந்த மொழி, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் ஓட்டு போட்டு உங்களை செலக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான நம்பிக்கை அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துருக்கீங்க. என் வீட்டில் இருந்து ஒரு நபரை நான் சூஸ் பண்ண பிறகு என் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை கேட்கும்போது அந்த பிரச்சனையை பற்றி என்கிட்ட கேட்காதீங்க, என்னுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் மட்டும் கேளுங்க அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு கருத்து சொல்லியிருக்கலாமே. எஸ், இது கண்டிக்கத்தக்கது. இல்லை, அதெல்லாம் ரொம்ப பெரிய கேள்விலாம் கேட்கும்போது கடைசியாக அந்த கீர்த்தனை அவங்க சொல்கிறாங்க, இல்லை தலைவர் என்ன முடிவெடுத்தாலும் அது சரியாக தான் இருக்கும். ஒரு பெண் என்ற முறை நீங்கள் அந்த வழக்கு எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்துருக்கீங்க உங்கள் அரசு, தாவேக்கா அரசு? தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் கரெக்டாக இருக்கும் சார். தலைவர் முடிவெடுக்கட்டுங்க. நீங்கள் உங்களுடைய பதில் என்ன? ஒரு சிறுமி அங்கே கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு மனசாட்சியுடன் ஒரு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு தான் நம்ம கேண்டிடேட் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருமா வராதா? அந்த கேள்வியை மக்கள் கேட்டாங்கன்னா அது தாவேக்காக்கு எதிரான கேள்வி கிடையாது. ஆனால் எங்களுடைய மாற்றம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்ச எங்களுடைய ஒரு பெரிய எய்ம் இருக்குல்ல, எங்களுக்கான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அந்த எதிர்பார்ப்பில் ஏற்பட்ட ஏமாற்றம் அப்படிங்கிறத நாங்கள் அடித்து சொல்லுவோம். ஸோ இந்த பிரச்சனை இப்படி விட மாட்டோம். இது சென்சிட்டிவான பிரச்சனை. ஆமாம், இது சென்சிட்டிவான பிரச்சனை தான். திருச்சியில் அந்த நர்சிங் மாணவிக்கு நடந்தது, அதுவும் அந்த செவிலியருக்கு நடந்தது, அது ஒரு கசப்பான ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுற, அங்கே இருக்க விசாரணை செய்யப்படும். அந்த மாணவிக்கான அந்த வழக்கு அப்படிங்கிறது இன்னொரு ஹாஸ்பிட்டலில் வச்சு அனஸ்தீஷியா டீம் வச்சு நாங்கள் செய்கிறோம். நல்லபடியான ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறத அமைச்சர் ரமேஷ் அவர்கள் கொடுத்துருந்தாங்க. இன்னும் முக்கியமான நபர்கள் எல்லாருமே கொடுத்துருந்தாங்க. அவங்களுடைய குடும்ப உறுப்பினர் ஒருத்தவங்களுக்கு தற்காலிக அரசு வேலை அப்படிங்கிறதும் அவங்களுக்கு இலவச வீட்டுமன பட்டா அப்படிங்கிறதும் கொடுத்ததோடு நிற்காமல் இந்த இலவசம் மட்டும் வேண்டாம், அதையும் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய தப்பு எங்கே நடந்திருக்கு, மூக்கில் சதை வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி போன இடத்துல ஒரு உயிர் போயிருச்சு, அந்த தப்பு எங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக கண்டுபிடிக்க வேண்டும். இன்னொரு அரசு மருத்துவமனையில் இதே மாதிரி சிகிச்சைக்கு போகிறவங்க திடீர்னு இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது மா சுப்பிரமணியம் அவர்கள் மீது நம்ம வச்ச குற்றச்சாட்டு என்ன மறந்துட்டோமா? சார், சரியான மருத்துவர்கள் இல்லை, மருத்துவர்களுடைய எண்ணிக்கை சரி மருத்துவமனைகளில் இல்லை, அதனால் ஓவர் ப்ரெஷராக மாறுது, அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியல, சொன்னமா சொல்லலையா? அப்போது இந்த 15 நாட்கள் இன்னும் ஒரு மாதங்கள் வரை நீங்கள் என்ன செய்யலாம்? சாக்கு பூக்கு சொல்லலாம், இல்லை அந்த பழைய அரசாங்கத்தை பற்றி தப்பு சொல்லலாம். மக்கள் 1 மாதங்கள் வர சுமூகமாக ஓகே விஜய் அவர்கள் இன்னும் 1 மாதம் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஆனால் இந்த 1 மாதத்துக்குள்ளே உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கருப்பு ஆடுகள், திமுகவினுடைய கைக்கூலிகள், இவங்க எல்லாத்தையுமே நீங்கள் களை எடுத்து ஆக வேண்டும். டே நைட்டு உழைச்சி தான் ஆகணும். நீங்கள் மக்கள் பணி செய்கிறதுக்காக வந்திருக்கீங்க, மக்கள் உங்களை நம்பி இருக்காங்க. நாங்கள் டே நைட் உட்காந்து இந்த அரசாங்கம் எப்படி வேலை செய்கிறது, முதலமைச்சர் விஜய் அவர்கள் எப்படி வேலை செய்கிறார் அப்படின்னு சொல்கிறத கண்கொட்டித்தனமாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்படி பார்க்கக்கூடிய ஒரு நபர் நாங்கள் மட்டும் கிடையாது. அவர் என்ன தப்பு செய்வார், அவரை வச்சு எப்படி அடுத்த அரசியல் வியூகங்களை வகுக்கலாம், இந்த ஆட்சி எப்படி கவிழ்க்கலாம். நேற்று கூட முதலமைச்சராக இருந்த மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஆட்சி 5 வருஷம் போகாது. ஒரு புது பொம்மையை பார்க்கும்போது எல்லாருக்கும் 2 தினங்கள் விளையாட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும். அதன் பிறகு அந்த பொம்மை வேண்டாம் அப்படின்னு சொல்லி அம்மா கிட்டே வந்துடுவாங்க. அதே மாதிரி இந்த மக்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்பட்டிருக்கு. கொஞ்சம் நாட்கள்லேயே தாய் கழகமான திமுகவை வந்துடுவாங்க. அதன் பிறகு இந்த ஆட்சி முடிந்துவிடும், நம்முடைய ஆட்சி தான் நடக்கும் அப்படின்னு சொல்றார். இங்கே நம்முடைய ஆட்சி தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது இன்னும் சில திமுக அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சர்களும் முன்னாள் திமுகவினுடைய நிர்வாகிகளும் என்ன சொல்றாங்க தெரியுமா? தாவேகாவினுடைய ஆட்சிக்கு சரியான ஒரு ஆப்படிக்க போகிறதே இங்கே இருக்கக்கூடிய அரசாங்க ஊழியர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இவ்வளோ நாள் வேலை செய்யாத அரசாங்க ஊழியர்கள், இவ்வளோ நாள் ஊழலில் திளைத்த அரசாங்க ஊழியர்கள், இவ்வளோ நாள் மக்கள் வேலை என்னன்னே தெரியாத அரசாங்க ஊழியர்கள், இவ்வளோ நாள் மக்களை பற்றி யோசிக்காத அரசாங்க ஊழியர்கள் இனி அவங்க வேலை செய்ய வைக்கணும், அவங்க வேலை செய்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய அரசாங்க ஊழியர்கள் இல்லாட்டி அரசாங்கம் அந்த சிஸ்டம் கவர்ன் பண்ணணும். செய்யாத ஊழியர்களை உடனடியாக டிஸ்மிஸ் பண்ணுங்கள், சஸ்பெண்ட் பண்ணுங்கள், வேறு இடத்துக்கு மாட்டுங்க. இல்லை இங்கே இருக்கக்கூடிய கருப்பாடுகளை உடனடியாக எல்லா விஷயங்களையும் உளவுத்துறை ரிப்போர்ட் எடுத்து எல்லாத்தையும் ஒரு சினிமேட்டிக் ஸ்டைலில் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் இந்த மக்களுக்கு உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். இல்லைப்பா அந்த அம்மா தான் தப்பு, இல்லை இது ஏஐ வீடியோ, இந்த முட்டுலாம் கொடுக்காதீங்க. இந்த முட்டு கொடுக்கறதுக்கு திமுக ஆட்சியிலே இருந்திருந்தா கூட பரவாயில்லைன்னு சொல்லி நாங்கள் விட்டுருப்போம். இது முட்டு கொடுக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கக்கூடாது. யார் தவறு செஞ்சிருந்தாலும், எவ்வளவு பெரிய சிறிய தவறு செஞ்சிருந்தாலும் தவறு தான் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணக்கூடிய மனநிலை நமக்கு வேணும். அந்த மனநிலைமையில மாற்றம் அப்படிங்கிறதுல நம்ம ஒரு ஜான் அளவுக்கு கூட பின்னோக்கி வந்துடக்கூடாது, ஒரு இன்ச் கூட நம்ம பின்னோக்கி வந்துடக்கூடாது. நமக்கு தேவை மாற்றம். அமைதியான தமிழ்நாடு, பக்காவாக எல்லா பெண்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய சிறுமிகளுக்கும் முதியோர்களுக்கும் ஒரு சிறப்பான செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ், அதை சரியாக பேணி காக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரிகள், அதை கண்காணிக்கக்கூடிய உயர் காவல்துறை அதிகாரிகள், அதை கையில் வச்சிருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், முதலமைச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிஸ்டம் தான் எங்களுக்கு வேணும். நடவடிக்கை எடுங்க. எஸ், நீங்கள் போட்டிருக்கீங்க காவல்துறை அதிகாரிகள் 1200 பேர் அரெஸ்ட் பண்ணோம், 17,000க்கும் அதிகமான குற்றவாளிகளை நாங்கள் விசாரணை பண்ணோம், எல்லாமே சரிதான். ஆனால் மறுபடியும் தவறுகள் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஏதோ ஒரு இடத்துல நம்ம சரியாக அங்கே தவறுகள் நடக்கும் பட்சத்தில் அதை உடனடியாக அதற்கான தீர்வை நோக்கி மக்களிடம் அதை நேரடியாக அவங்க போராட்டம் அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்களுடைய அரசியல் லாபமாக மாற்றுவதற்கு முன்பாக அந்த போராட்டம் ஏன் நடைபெறுகிறது, அந்த போராட்டத்துக்கான காரணம் என்ன, அதை தடுப்பதற்கான வழி என்ன, போராட்டக்காரர்களை அரெஸ்ட் பண்ணுவது கிடையாது. அந்த போராட்டம் இனி வரும் காலங்களில் இன்னொரு போராட்டமாக மாறாமல் இருப்பதற்கான அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம செவ்வனே செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நான் எகெயின் சொல்கிறேன், ஏகப்பட்ட கருப்பு ஆடுகள் இங்கே அவங்களுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப விழிப்புடன் செயல்பட வேண்டிய தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், அவங்களுடைய சகாக்கள், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் மக்களாகிய எங்களுக்கு மாற்றம் என்ன என்பதை உணர வைக்க வேண்டும். அதை விடுத்து இதுக்காயா இவங்களுக்கு ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற மனநிலைமைக்கு கொண்டு வந்துடாதீங்க. ஏன்னா அந்த மனநிலைமையை மாற்றுவதற்காக எதிர்கட்சிகள் ட்ரை பண்ணுவாங்க. ஏங்க, அவ்வளோ பிரம்மாண்டமான கட்சி திமுகவை வீழ்த்தி வந்திருக்கீங்க, எவ்வளவு குடைச்சல் கொடுப்பாங்க. அந்த குடைச்சல் எங்கிருந்து வருது அப்படிங்கிறத கண்டுபிடித்து அதை டேக்கிள் பண்ணி முன்னாடி போகிறது தானே நம்முடைய புதிய மாற்றம் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ கோவை சூலூர் சிறுமி விவகாரத்தில் தேவையில்லாத சர்ச்சைகளை தாவேகாவினர் உண்டாக்கினார்கள் என்றால் அது மக்களிடையே தாவேகாக்கு எதிரான மனநிலைமையை மீண்டும் உருவாக்கும். அங்கே என்ன நடந்திருக்கு, அதை நடக்காமல் தடுப்பது எப்படி, அடுத்தடுத்த நடவடிக்கையில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது எப்படி, சிஸ்டம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது, சின்ன தவறு நடந்தாலும் அதை அரசாங்கத்திடம் சுட்டி காண்பிக்க வேண்டும். அதை தன்னுடைய கட்சிக்காரனே செஞ்சிருந்தாலும் தனக்கு நெருக்கமானவர்களே செஞ்சிருந்தாலும் தவறு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலைமையில் நம்ம மாற்றம் அப்படிங்கிறத ஒரு இன்ச் கூட பின்னாடி வந்துடக்கூடாது. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.